இளையராஜா இசையில் விழித்த அரிதான 10 குரல்கள். இந்த பாடல்களை கேட்டிருந்தா நீங்க இளையராஜாவோட தீவிர ரசிகர் தான். இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம் வாங்க. இசையமைப்பாளர் இளையராஜா 1000 திரைப்படங்களுக்கு மேல இசையமைச்சிட்டாரு. பல்லாயிரம் பாடல்கள், அதை விட அதிகமா பின்னணி இசைகள் என சர்வதாளமயமா தமிழகத்துல நிறைஞ்சிருக்காரு. பேருந்துகள்ல, தேநீர் கடைகள்ல என கடந்த 40 ஆண்டுகள்ல இளையராஜாவோட பாடல்கள் ஒலிக்காத இடங்களே இல்லை. இரவுல கேட்கிற ராஜா பாடல்கள், 80-90களோட இளையராஜாவோட இன்னிசை ராகங்கள், பேருந்து பயணத்துல கேட்கிற பாடல்கள், இதயம் போகும் இளையராஜா கீதங்கள் என யூடியூப்ல விதவிதமான தலைப்பிட்டு ராஜா உருவாக்கி இசைகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கு. இளையராஜா கிட்ட இருந்து வந்த மிக சிறந்த பாடல்களை ரசிகர்கள் கேட்டிருக்கலாம். ஆனா ராஜாவே நிறைய நல்ல பாடல்களை பாடியிருக்காரு. முக்கியமா இதயம் ஒரு கோவில், அடி ஆத்தாடி, புத்தம் புது காலை, பொன்னிற வேளை, சங்கத்தில் பாடாத கவிதை, நில ஆது வானத்து மேல, தென்றல் வந்து தீண்டும் போது, நான் ஏரி கரை, ஊங்குத்தம்மா ஏன் குத்தம்மா, பறவையே எங்கு இருக்கிறாய் என தன்னோட காந்த குரல்ல பல பாடல்களுக்கு உச்சத்தை கொடுத்திருக்காரு. இதே போல நூற்றுக்கணக்கான பாடல்கள் செயலிகள் மற்றும் இணையதளத்துல அதிக முறை கேட்கப்பட்டிருக்கும். அதே நேரம் இளையராஜா பாடிய 400க்கும் மேற்பட்ட பாடல்கள்ல மிக நல்ல பாடல்கள் போதிய கவனம் இல்லாம இருக்கு. இதையெல்லாம் கேட்டிருந்தா இளையராஜாவோட ரசிகருக்கான தகுதி என இல்லை. ஆனா இந்த பாடல்கள் எல்லாம் ராஜாவோட குரலில் உள்ள தனித்துவம் மிக துல்லியமா தெரியும். அப்படி என்னென்ன பாடல்கள்? புது புது அர்த்தங்கள், என்கானம், ஈரவிழி காவியங்கள், தேவனின் கோவில் மூடிய நேரம், பூங்காற்றே போதும் உன் உடல் தீண்டாதே, நாரினில் பூ தொடுத்து, ஒரு ஆலம்பூ அத்திப்பூவை பார்த்ததுண்டா, சாது என்னும் கொடுமை, அடி உன்ன காணாம, வாயக்கட்டி வைத்த கட்டி, என்னோட உலகம் வேறு, தனியாக நான் கேட்பேன். இப்பாடல்கள்ல ஒரு சிலது பலரும் கேட்டிருக்கலாம். ஆனா எப்படி ஒரு பட்டியலை தயார் செஞ்சாலும் இளையராஜா ரசிகர்களே புதிதா கேட்கிற பாட்டு என நிச்சயம் ஒன்றாவது இருக்கும். சரி, மேல சொன்ன பாடல்கள் அனைத்தையும் கேட்டவர்கள் இருக்கீங்களா? இருந்தா நீங்க இளையராஜா பாடல்களோட தீவிர ரசிகர்கள் தான். உழைத்தவரும் உழைத்து களைத்தவரும் என்று இழைத்தவரும் எய்து பிழைப்பவரும் படிப்பவரும் கொள்ளையடிப்பவரும் இங்கு கொடிப்பவரும் அன்பில் துடிப்பவரும் எவரெவராகினும் அவருக்கு ஒரு துயரம் உயர், இசை கேட்டில் துயர் மனமுருகும், இன்னிசை எண்ணிசை என எவருக்கும் பொதுவென்று அள்ளி கொடுப்பவர் இசைஞானி இளையராஜா. அதனாலதான் அதிசயங்களை நிகழ்த்திய பிறகு தொடரும் அவரோட தீரா இசை தேடல் இப்போது வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. திரைத்துறையில, அதாவது திரை இசைத்துறையில பின்னணி பாடகரா விரும்புகின்ற பலருக்கும், பாடகராக வேண்டும் என்று விரும்புகிற பலருக்கும் இளையராஜாவோட இசையில ஒரு பாடலையாவது பாடிடணும் அப்படிங்கிற அவள் எப்பவுமே இருக்கும். விவரிக்க இயலாத இசை ஆற்றலை பெற்ற இளையராஜா பாடலுக்கான இசை குறிப்புகள் முழுவதையும் எழுதிய பிறகுதான் அந்த பாடலை யார் பாட போறாங்க என முடிவு செய்வதா சொல்றாரு. பிரபலமான தென்னிந்திய பாடகர்கள்ல துவங்கி பாலிவுட் பெருமைமிகு குரல்கள் வரைக்கும் இளையராஜாவோட இசை சுவைத்தவையே. அந்த வகையில இளையராஜா தன்னுடைய இசையில பல பாடகர்களை பாட வச்சிருக்காரு. மேலும் அதுல சில அரிதான குரல்களையும் பயன்படுத்தி இருக்காரு. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.